கையெடுத்து கும்பிடுது அவர்கிட்ட. அவனு இவனோட கொஞ்சம் கம்மி தான். மந்திரி கால பரவாயில்லடா, உள்ளே வளர்ந்த வாட்ச்மேன் ஒன்று தானே. ஏன்னா மந்திரி காலைக்கு வேலை தெரியும். எங்க கூட விட்டீங்கன்னா நான் தான் ராசோல்ராம போல. அவன் சொன்ன வேலை மாப்பிள்ள சொன்ன வேலை கரெக்டுன்னு எல்லாம் நல்லா கட்டுறான். ஓரளவுக்கு ஸ்பீடு. ஒரு பாதையில விட்டு போட்டு ஒரு பாதையில வந்து அவனை தேடி பார்க்கவோ என் வேலையை பார்க்கவோ. அது உண்மை, அது உண்மை. இது நியாயத்தை என்ன 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 சூழ்நிலை நடக்கு யூடியூப்ல போடுறது. தாயே தாயே வேண்டாம் தாயே, வாங்க நம்ம போவோம். டைம் இருக்குல்ல, கரண்ட் முள்ள ஒண்ணும் இல்ல. அங்க என்ன ஓட்டி கரண்ட் சரணும் எங்க இருக்கு பம்பு அடையாளம் வச்சாலாம். நீ எனக்கு என்பிபி போன் போட்டுட்டு பம்பு அடையாளம் வச்சாலாம். புரிஞ்சு கலந்து எவ்வளவு வேதனை இருக்கும். பார்க்க வேண்டாமா? 3 மணிக்கு ஏன் முடிச்சு வெளியே வர? 3 மணிக்கு வர வேண்டியதானே? ஐயா 9 வரைக்கும் வராங்க ஐயா. நீ சொல்லுது ஐயா மல்லுக்கட்டுக்கு வராங்களே, நான் என்னையா செய்யா? யாரு வச்சையா காக்கா? முதலாளி மட்டும் எனக்கு மல்லுக்கட்டுக்கு வராங்க. போதை இறங்கிறோம். யாரு கூட நான் மல்லுக்கட்டா? புளியோதரை இருக்கு, சாப்பிடுங்க. சொன்னதே போதும். இல்ல 3 மணிக்கு வர்றது அந்த ஒரு நிமிஷம் சுத்தி பார்த்துட்டு செஞ்சு 9 வரைக்கும் வரா சொல்றா ஒருத்தி. வேமா முடிக்கணும். இப்போ வேமா முடிச்சு அதுதான் கீழே சாப்பிட்ட பார்த்தியான்னு உன்னை நான் கேட்டேன். எனக்கு வந்து கரெக்டா இருக்கணும். என் கரெக்ட் அப்படி. கணேசன் பேசவே மாட்டாங்க. பேச மாட்டான்ல, முதலாட்ட தான் பேசுவான். எதுக்கு அட்டமல்ல டீ குடி? ரமேஷ் சார் சொன்ன கேட்டகளே நாங்க அட்டமல்ல டீ குடிச்சாலும் இந்த பிளாக் உரிமைக்கிட்டு வருது. அட்டமல்ல டீ குடிச்சால கூட்டு வந்து என் கூட வந்து ஆந்திராக்காரையை கூட்டு வந்து விட்டு போட்டு போயிட்டா. மல்லு கட்டி இருக்கு. அட்டமல்ல டீ குடிக்கிறதெல்லாம் அந்த காரணம் வந்து இவனை வச்சு அண்ணனை வச்சுட்டான். இவன் சொல்றது வந்து அண்ணங்கிற முறையில் சொல்றான். என்ன சிரிப்பு வருதா? நான் சொல்லுது எல்லாத்துக்கும் சிரிப்பா தான். என் பேச்சு வெள்ளுக்குள்ள வரணும். ஒரு நிமிஷம் நிக்கணும். ஏய் ஆம்பேன் உள்ள அப்படித்தான் கண்ட தாண்டி ஓடுவான் ஒருத்தி. எங்க அச்சி இருக்கு இல்லைன்னா இவங்களை சமாளிக்க முடியாது. சத்தத்தை குறைக்கவா? அவளை எப்படி இருப்பேன் என் வேலையை நான் பார்க்கணும். ஆனா அதுல ஒண்ணு என் வேலைக்கு ஆள் இருக்கும், கையாள் வச்சிருப்பேன். உள்ள ஓடணும். ஐயா வாங்கிடுவேன். அடுத்து அணைச்சிக்கிடுவேன். அணைச்சிக்கிடுவேன். வயசானவங்க கோவப்படுவாங்கல்ல, கம்ப்ளைண்ட் இங்கே தானே வரும். அம்மா இப்படி செய்யக்கூடாது. சின்ன பிள்ளை மாதிரி இன்னொரு ஒரு கலவி இருக்கு. நம்ம என்ன மேலே மாதிரி கண்ண ஒரு கிளாஸில் பிடிச்சிக்கிடும். நான் சொல்லிக்கிட்டு ஏம்மா இப்படி செய்யக்கூடாதும்மா, அது பேபின்னு வச்சுருக்கேன். அது பேர் கூட்டு. இப்படி செய்யக்கூடாதுன்னா இதை செய்யணும். என்ன அந்த ஆங்க எனக்கு சாயந்தரம் வந்தோன்னா சாயந்தரம் வேலையை முடிச்சு வந்தோன்னா இவங்க சொல்கிறாங்க இவெல்லாம் வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். நான் இது உங்களை மேய்க்கணும், என் வேலையும் பார்க்கணும். மற்ற விஷயம் சொன்னால் பிட்டுருக்க ஒவ்வொருத்தன் சொன்னாலும் என்னைய கூடுவான். அதுக்கும் பதில் சொல்லணும். உண்மையாக பொய்யான்னு கேளுங்க. பதில் சொல்லிட்டு இது வருமா வராதா? இதான் ஒரு சனக்கட்டி ஒருத்தர் இருக்கா, தலையாம் பூ முடிச்சுன்னு பாதகாணிக்கையில் அவளை பிடிச்சா ஒரு பூனா அவளை அரைச்சி போட்ட கண்டுட்டப்ப தாண்டி போனோம். இது இதை கெட்டுமா அவளை நான் வந்து உண்மையை சொல்றேன். இது உள்ள நடக்கிறது. என் ஒண்ணுக்கு இருக்க காலை 9 மணி போயிட்டேன்னா சாப்பிட வரும்போது தான் ஒண்ணுக்கு இருக்க வருவேன். அடுத்து வெளியே வரும்போது தான் வந்தா இப்போ வந்தா போயிட்டு போய் ஏழை இருந்து என்ன செய்ய போறோம்? அந்த கதையை விட நேத்து வாங்கி நானு காலையில வாங்கியிருக்கேன். நான் தான் என்ன ப்ரெஷர் செக் பண்ணணும்னு சொன்னேன். காலையில தான் சொன்னேன் உங்களுக்கு முழு சம்பளத்துக்கு ஒரு தப்பு இருந்தாலும் இம்சை பண்ணுவீங்களேன்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் பார்த்தேன். இந்த கொடுத்தாலும் இம்சை கொடுக்கறனாலும் இம்சை பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்கேயும் போக முடியாது. 3 பேரும் வந்து எப்படி சொல்றது? நான் வந்து நாளைக்கு சாயந்தரம். ஆமா இவன் ஃபோன் பண்ண மாட்டான் தெரியல. காலைல ஃபோன் பண்ணி வேண்டிச்சு. சரி உனக்கு லிங்கம்மா இருக்கா? வேண்டாம். எனக்கும் கணேசனுக்கு யார் இருக்கா? நேற்று உனக்கு எவ்வளோ கொடுத்தேன்? அவனுக்காவது 500 ரூபா கொடுத்தேன். 700 500 ரூபால 200 ரூபா மதியம் வாங்கி நான் 3 ஓட்டுரு எப்படி சொல்லுதா? பெத்த உள்ளிட்டு எனக்கு ஏன்
ஏலே பொய் சொல்ல மாட்டேன் கேளு. செஞ்சானா செஞ்சானே. 3 ஓட்டுரு அவ்வளோ வேதனை இருக்கு. பொய் சொல்ல மாட்டேன். எதுக்கு கலாண்டம்மா? இந்த பொம்பளையில வேற அங்க தண்ணி குழாய் சண்டை ஓடணும். ஆ அப்பெல்லாம் பார்த்தேன்னா அந்த தண்ணி குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். கேளு தூக்கி வைக்க சத்து இல்லை. எப்படி சோறாவே தூக்கி வைப்பாரா? 1 மாசம் சம்பளம் தந்துருக்காரு. எப்படி? போரு அடுத்து போரு 1 மாசம் சம்பளம் தான். ஏத்தே ஏத்தே இப்போ நான் பேசுதேன். வேற வேதனை. ஆ ஏத்தே கொஞ்சம் பார்க்கணும். கணேசனுக்கும் காளியப்பனுக்கும் ஒரு பொண்ணை பார்க்கணும். வேண்டாம் சாமி என்ன? வேண்டாம் சாமி. அன்பு இருந்தா போதும். போதுமா? அது போதும். நம்ம என்னண்ணே மைனர் நாளைக்கு சாப்பிட போறாரு. நான் சேர்ந்து போருமா? எப்படி திங்கலாமா? அதைத்தான் உங்கள்ட்ட தூண்டாத. யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். அதைத்தான் அது பிரச்சனையே அதுதான். எதுக்கு எங்க சாப்பாடு? தோட்ட குலதெய்வம் இல்லாம இப்போ என்ன செய்தீங்க நீங்க? வீடு எடுக்க யாருக்கும்